டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனல் போட்டியில ஆர்சிபிக்கு எதிராக எப்பவோ செத்து போச்சுன்னு தான் நினைச்சோம். செத்த பாம்பை போட்டு அடிக்கிற மாதிரி 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 62 ரன் அடிச்சிருப்பாங்க. அது ஒரு மிடில் ஏரியா, அதாவது பவர் பிளேல அடிக்கிறது வேற, அதே மாதிரி கடைசி நேரத்தில் அடிக்கிறது வேற. சம்பந்தமே இல்லாம 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 30 பால்ல 62ன்றது சாத்தியமான விஷயமா? ஆனா 2 பேட்ஸ்மேன்கள் அடிச்சு நொறுக்கி செத்த பாம்பை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல நீங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் நாங்க சாகுற மாதிரி தான் இருப்போம், ஆனா திடீர்னு எழுந்து வந்து எனக்கு உயிர் இருக்குன்னு சொல்ற மாதிரி சின்னல ஹென்றி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. கடைசியா 12 பாலுக்கு 18 அடிக்கணும், இந்த மாதிரியான தாக்கத்தை எடுத்துட்டு வந்து கோப்பையை கைவிட்டாங்க டிசி அணி. அவங்களுக்கு லக்குன்றது ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றது தெளிவா தெரியுது. 2வது முறையா WPL கோப்பையை ஜெயிச்சிருக்கிறாங்க ஆர்சிபி அணி. இது வரைக்கும் அதிகபட்சமான சேஸ் எவ்வளவு ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 202 மட்டும்தான். அதுவும் குஜராத்துக்கு எதிராக ஆர்சிபி அணி தான் பண்ணிருக்காங்க. தற்பொழுது அவங்களுடைய ரெக்கார்டை அவங்களே பிரேக் பண்ற மாதிரி 204 டார்கெட்டை அழகா சேஸ் பண்ணிருக்காங்க டிசி அணிக்கு எதிராக. இந்த வெற்றிக்கு முழு கிரெடிட் யாருக்கு கொடுக்க முடியும்? ஸ்மிருதி மந்தனாவுக்கும் ஜார்ஜியா வாலுக்கும். ஸ்மிருதி மந்தனா கூட கேப்டன் நாக் விளையாடினாங்கன்னு சொல்லலாம், ஆனா ஜார்ஜியா வால் சொல்லவே கூடாது. ஆர்சிபியினுடைய மிகப்பெரிய வால் அவங்க மட்டும்தான். ஒரு செட் ஆஃப் பேட்ஸ்மேனை என்ன சொல்லுவாங்க? அதிரடி காட்டி வான வேடிக்கை காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா கிளாசிக்கா தரமா தரையில விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கேஃபை ஃபைன் பண்ணி அழகா அடிக்கிறாங்க, பர்ஃபெக்ட்டா அடிக்கிறாங்க. அதுவும் இல்லையா ஃபீல்டர் அணி உள்ள தூக்கி போட்டா அவங்க தலைக்கு மேல பவுண்டரி அடிக்கிறாங்க. அப்படியே இல்லையா ஓவருக்கு ஒரு 2 பவுண்டரி அடிச்சா எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் பொறுமை காப்பாங்க. எதிரில் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா விளையாடினா நான் ஸ்ட்ரைக்ல இருக்கிறவனும் பொறுமை காப்பான். ஆனா இந்த 2 பேரும் அப்படிலாம் கிடையாது. கேஃபை பார்த்து விளையாடுறதுனால, ஃபீல்டரோட தலைக்கு தூக்கி விளையாடுறதுனால இவங்க 2 பேருமே அதிரடியா 2 பவுண்டரிக்கு மேல அடிக்கிறாங்க. ஒரே ஒரு பவுலர் கூட லாரன் பெல் மாதிரி வீசல டிசி அணிக்கு. அவங்க அதிகமான டாட் வச்சாங்க, அதாவது 24 பால்ல கிட்டத்தட்ட 11 பால் டாட் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல டிசி அணி பவுலர்கள் டாட்லாம் வைக்க வேணாம், 6 ரன்னுக்கு கீழே ஒரு ஓவருக்கு கொடுத்திருந்தாலே ஆட்டத்தினுடைய போக்கே மாறி இருக்கும். ஒரே ஒரு பிரேக் த்ரூ கூட எடுத்து கொடுக்கல. ஜெமிமா மட்டும் என்ன பண்ணுவாங்க? 4 முறை டிசி அணி ஃபைனலுக்கு போயிட்டு 2 முறை மும்பை கிட்ட தோத்துட்டாங்க, 2 முறை ஆர்சிபி கிட்ட தோத்து இருக்காங்க. பர்டிகுலரா பாராட்டனா அரசன் அசுரன் அந்த 2 பேர் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. ஸ்மிருதி மந்தனாவும் ஜார்ஜியாவாலும். ஆனா இவங்க 2 பேர்ல யார் அரசன் யார் அசுரன்லாம் கேட்க கூடாது. ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரியான ஆட்டத்தை ஆடினாங்க. நீங்க யார வேணா அரசனா வச்சுக்கோங்க, யார வேணா அசுரனா வச்சுக்கோங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வதோரா கிரவுண்ட்ல தான் நடந்துச்சு. டாஸ் வின் பண்ணது ஆர்சிபி அணி தான். இந்த இடத்துலயே டிசி அணிக்கு லக்குன்றது கைவிட்டு போயிடுச்சு. காரணம் என்னன்னா, லக்குன்றது ஒண்ணு இருந்திருந்தா டாஸ் வின் பண்ணி இங்க போலிங்க சூஸ் பண்ணிருப்பாங்க. பனிப்பொழிவின் காரணமா தான் இந்த இடத்துல ஸ்மிருதி மந்தனாவே போலிங் எடுத்திருக்காங்க. டெல்லி அணி கடைசி நேரத்துல தாங்க ஃபார்முக்கு வந்தாங்க. 2 அதிரடி பேட்ஸ்மேன், 2 கிளாசிக்கான தரமான தரையில விளையாடுற பேட்ஸ்மேன், இப்படி இவங்க 4 பேரும் சேர்ந்து குஜராத் அணிக்கு எதிராக 15 ஓவர்ல 169 ரன்னை சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நம்பிக்கையோட ஷஃபாலி வர்மாவும் இன்னொரு பக்கம் லீயும் களத்துக்கு வந்தாங்க. ஆப்போசிட்ல ஹைட்டா ஸ்விங்கோட ஃபாஸ்டா வீசக்கூடிய லாரன் பெல் ஃபர்ஸ்ட் ஓவரை கையில எடுத்தாங்க. நாம நினைச்ச மாதிரி செமில செமையா பெர்ஃபார்ம் பண்ண லிசன் லீ ஃபர்ஸ்ட் ஓவர் 3rd ஓவர் யார் வீசினதுன்னா லாரன் பெல் தான் வீசினாங்க. அந்த 2 ஓவரை சேர்த்து 11 பால் விளையாடி 2 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல அதிகபட்சமான ரன் அடிச்சிருந்தா 220க்கே டார்கெட் போயிருக்கும். ஆனா அந்த ஓவர்ல ஷஃபாலி வர்மா மட்டும் ஒரே பால் விளையாடி 4 அடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஓவர் வீசின சயாலி லாரன் பெல் மாதிரி கட்டுப்பாடோட வீசி 3 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மொத்தமா பவர் பிளேல 3 ஓவருக்கு 9 ரன் மட்டும் விட்டு கொடுத்து குற்ற உணர்ச்சியில ஆடிக்கிட்டு இருந்த லிசன்லி பொறுத்தது போதும் பொங்கி எடுன்ற மாதிரி 4வது ஓவர் வந்த சயாலிய 2 6 ஒரு வைடு 4னு சொல்லி 20 ரன் அடிச்சு சயாலிய சந்து பொந்தெல்லாம் பறக்க விட்டாங்க. லிசன்லிக்கு பால் பேட்ல பட ஆரம்பிச்சதுனால லாரன் பெல் வீசுற பந்துகள் எல்லாம் அழகா ரீட் பண்ணி பவுண்டரி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இவங்க வேகமா போட்டா பேட்ல அடிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்ட லாரன் பெல் ஸ்லோவர் பால வீசி 7 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாங்க. பவர் பிளேல கடைசி ஓவரை வீசினது அருந்ததி தான். இவங்க வீசின உடனே ஷஃபாலி வர்மா சந்தோஷமாயிட்டாங்க. எப்படியாச்சும் இந்த ஓவர்ல நம்ம அடிச்சே தீரணும்னு 4 பால்ல 14 ரன் அடிச்சாங்க. அதோட நிறுத்திக்கிட்டாங்களா? பவுன்ஸ் பால் வீசினாங்க. அதை புல் ஷாட் ஆட ட்ரை பண்ணி ரிச்சா கோஷ் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு 13 பாலுக்கு 20 ரன் மட்டும் அடிச்சுட்டு வெளியேறிட்டாங்க. அதிரடி படை போனா என்ன, அமைதி படையினுடைய தளபதியான சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஹுல்வோட் பவுண்டரியோட தன்னுடைய கணக்கை தொடங்கினாங்க. இந்த பவர் பிளேவை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்ல 14 ரன் மட்டும் தான் டெல்லி அணி அடிச்சிருக்குது. இந்த இடத்துல கொஞ்சமா மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு 25-30 ரன் அடிச்சிருந்தா 220 டார்கெட்டை கொடுத்திருக்கலாம், மேட்சையும் கைக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம்.
ஆனா 2 ஓவர்ல 39 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 2 ஓவரை வீசினது சயாலி, இன்னொரு பக்கம் அருந்ததி ரெட்டி. எல்லா டீமை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அணியில ரன்மழை கொடுக்கிற ஒரே கடவுள் கொடுத்த வரம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேயங்கா பட்டேல் தான். எல்லா டீமுக்கு எதிராகவும் கொடுப்பாங்க, அதே மாதிரி இந்த டீமுக்கு எதிராகவும் இந்த இடத்துல ஹுல்வோட்டும் லிசன்லியும் 4-6 அடிச்சு 19 ரன் அடிச்சிருப்பாங்க 7th ஓவர்ல. 8th ஓவர்ல பெரிய பிரேக் த்ரூ. நதின் டி கிளர்க் தான் பாலை எடுத்தாங்க. 30 பாலுக்கு 37 அடிச்சு வச்சிருந்த லிசன்லியை காலி பண்ணிருப்பாங்க. அதுவும் டாட் மூலமா திணற வச்சு கடைசியில் அடிக்க ட்ரை பண்ணி அதன் மூலமா கேட்ச் ஆகிட்டு வெளியே போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் நாம பாக்குறது எல்லாமே கிளாசிக்கா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்தியாவோட கிளாசிக் பேட்ஸ்மேன் மேட்ச் வின்னர் ஜெமிமா, இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவோட கிளாசிக் பேட்ஸ்மேன் மேட்ச் வின்னர் ஹுல்வோட். இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்து ஆடுறது தான் ரீசனே. சிறுத்தையும் மானும் சேர்ந்து ஓடுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது இவங்க 2 பேருடைய ஆட்டம். ஆனா இந்த இடத்துல நதின் டி கிளர்க் அதுக்கு முன்னாடி ஒரு ஓவரை வீசி 2 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஜெமிமா அழகா பிளே பண்ணி 10வது ஓவர்ல 11 ரன் அடிச்சிருப்பாங்க. மொத்தமா 10 ஓவருக்கு 94க்கு 2 விக்கெட்டை இழந்து இந்த இடத்துல நம்பிக்கையோட ஆடிக்கிட்டு இருக்காங்க ஜெமிமா. 7th ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பாலுக்கு 41 ரன் அடிச்சிருந்தாங்க. 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் லாரா ஹுல்வோட்டும் இன்னொரு பக்கம் ஜெமிமாவும் கலர்ஃபுல்லான ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கிறாங்க. அதுலயும் பர்டிகுலரா ஜெமிமாவோட சைஸை பார்த்தா இவங்க இந்த மாதிரியான ஆட்டத்தை ஆட முடியுமா? ஒரு வகையில ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஜெமிமா கிட்ட அந்த குறையே கிடையாது. ஒரு பக்கம் டபுள் ஓட சொன்னா வேகமா ஓடுறாங்க மான் மாதிரி, இன்னொரு பக்கம் பவுண்டரி அடிக்க சொன்னாலும் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நான் ஸ்ட்ரைக்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு பூஸ்ட் வர மாதிரி கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எனர்ஜி லெவல் எங்கிருந்து வருதுன்னே புரியல. ஆனா இந்த களத்துல கண்டிப்பா டெல்லியை ஜெயிக்க வைக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துக்காக ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திய பவுலர்கள் ஸ்ரேயங்கா பட்டேலா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ராதா யாதவா இருக்கட்டும், இல்ல ஃபாரின் பவுலரான நதின் டி கிளர்க், யாரு வீசினாலும் சரி இவங்க 2 பேருமே டாட் வைக்காம சிங்கிளை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பவுண்டரி இடையில அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மொத்தமா 30 பாலுக்கு 46 அடிச்சு 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 140க்கு 2 விக்கெட்டை மட்டும் இழந்து மண்ணுல குத்தின கடப்பார மாதிரி 2 பேரும் நிக்கிறாங்க களத்துல. மீதம் இருக்கிறது 5 ஓவர். 30 பாலுக்கு 60 ரன் தேவை, 200 டார்கெட் கொடுக்கணும்னா. ஆனா இந்த இடத்துல எல்லாமே மாறி போச்சு. 16வது ஓவர்ல சயாலி தான் வீசினாங்க. அவ்வளவு ரன் கொடுத்திருந்தாலும் 37 பாலுக்கு 57 அடிச்சிருந்த ஜெமிமாவை விக்கெட் எடுத்து அதுக்கப்புறமா டெல்லி அணியை கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க ஆர்சிபி அணி. எப்படின்னு தானே கேக்குறீங்க? 18 பாலுக்கு 24 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல ஆரம்பத்துல திணறிக்கிட்டு இருந்த சென்னை ஹென்றி 19வது ஓவர்ல நதின் டி கிளர்க்க போட்டு பொளந்திருக்கிறாங்க. அதுவும் 6 பால்ல ஒரு 4 4 6 போட்டு 3 ஓவருக்கு அடிச்ச 24 ஒரே ஓவர்ல அடிச்சு முடிச்சிருக்காங்க. எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஃபீல்டரை எங்க போடுறதுன்னு தான் தெரியாது. ஆனா இந்த இடத்துல ஹென்ரிக்கு பாலை எங்க போடுறதுன்னு புரியாம கடைசியா சயாலி வைடோட ஆரம்பிச்சிருப்பாங்க 20வது ஓவரை. இருந்தாலும் விடுறது இல்லைன்னு லாரா ஹுல்வர்ட்டும் ஹென்ரியும் சேர்ந்து கடைசி ஓவர்ல 15 ரன் அடிச்சு 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 203க்கு 4 விக்கெட்டை இழந்து 204 டார்கெட்டை ஆர்சிபி அணிக்கு கொடுத்திருக்காங்க. என்னதான் சஃபாலி, ஹுல்வர்ட், ஜெமிமா, லீன்னு எவ்வளவு பெருசா பேசினாலும், அவங்க தான் ரன் அடிச்சாங்கன்னு பேசினாலும், கடைசியா வந்த ஹென்றி 15 பாலுக்கு 35 அடிச்சு மாஸ் காட்டியிருக்காங்க. ஹுல்வர்ட் தனிப்பட்ட முறையில 44 ரன் அடிச்சிருக்காங்க 25 பாலுக்கு. ஆனா இவங்க ஜெமிமாவோட சேர்ந்து கிட்டத்தட்ட 71 ரன் அடிச்சிருக்காங்க. ஆர்சிபி தரப்பில் இருந்து லாரன் பெல் இவங்க மட்டும் 4 ஓவர் வீசி 19 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. 24 பால் ஆல்ரெடி 12 பால் டாட் வர வச்சிருக்காங்க. இப்ப மீதம் இருக்கக்கூடிய பவுலர்கள்ல அருந்ததி 1 ஓவருக்கு 17 ரன் கொடுத்து 4 ஓவருக்கு 40 ரன், அதாவது 3 ஓவர்ல 23 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. முதல்ல ஆரம்பத்துல வாரி வழங்கி இருந்தாலும் கடைசியில கண்ட்ரோலா வீசி இருக்காங்க. இன்னொரு பக்கம் நதின் டி கிளர்க் 4 ஓவருக்கு 48 ரன் கொடுத்திருக்காங்க. ஸ்ரேயங்கா பட்டேல் 2 ஓவருக்கு 32 ரன் கொடுத்து இவங்க தான் எப்பொழுதுமே ரன் மழையை அடுத்த, அதாவது எதிரணிக்கு வாரி வழங்குவாங்க. ஆனா போலிங்ல எவ்வளவுதான் ரன்னை விட்டு கொடுத்தாலும் ஆர்சிபியினுடைய அணி வீராங்கனைகள் பேட்டிங்ல எதையுமே துணிஞ்சு செய்வாங்க. அதாவது 2 பேர் மட்டும்தான் டெல்லியில அதிரடி படையை சேர்ந்தவங்க. ஆனா ஆர்சிபியில வர்ற பேட்ஸ்மேன் எல்லாமே அதிரடி படையை சேர்ந்தவங்க தான். ஒரே ஒரு பிளேயர் பெஸ்ட் நாக்க விளையாடிட்டாங்கன்னா 200 ரன்னை அழகா சேஸ் பண்ணி முடிச்சிடுவாங்க. களத்துக்கு கிரேஸ் ஹாரிஸும் ஸ்மிருதி மந்தனாவும் வந்தாங்க. இவங்க 2 பேர்ல கிரேஸ் ஹாரிஸ் ஃபர்ஸ்ட் வீசின மேரிசன் கேப்பை போட்டு பொளந்திருக்காங்க. 2 பவுண்டரியோட 9 ரன் அடிச்சிருக்காங்க. இதோட இவங்களுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சோம். ஆனா அடுத்த ஓவர்ல ஹென்றி வந்து ஃபர்ஸ்ட் பாலே வீசி போல்ட் ஆக்கி இருப்பாங்க. 9 ரன்னோட அவங்கள வெளியேற்றிருப்பாங்க. ஆனா ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் முழுக்க ஒண்ணுமே பண்ணல. இப்பொழுது பேட்டிங்லயும் கலக்கி இருக்கிறாங்க. 15 பாலுக்கு 35 வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால்ல கிரேஸ் ஹாரிஸை போல்ட் ஆக்கி இருக்காங்க. இதுவே டெல்லி அணிக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை தான். அதே பவர் பிளேக்குள்ளார ஸ்மிருதி மந்தனா 9 பாலுக்கு 17 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. அதாவது
பவர் பிளேக்குள்ளார 6 ஓவருக்குள்ளார 59க்கு ஒரு விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருந்தது ஆர்சிபி அணி. ஆனா இதே நிலையில டெல்லி அணி 53க்கு ஒரு விக்கெட்டை இழந்திருந்தாங்க. அவங்கள விட இவங்க 6 ரன் அதிகமாவே இருக்கிறாங்க. இதுல ஜார்ஜியா வால் மட்டுமே 30 ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளேக்குள்ளார. அதுல 7 4 வேற அடிச்சிருக்காங்க. அந்த 7 4 மேரிசன் கேப் வீசின 3rd ஓவர்ல 2 பவுண்டரி, ஹென்றி வீசின ஓவர்லயும் 2 பவுண்டரி. ஆக மொத்தம் 5 ஓவரை மேரிசன் கேப் 3 ஓவரும், ஹென்றி 2 ஓவரும் வீசி 10 ரன்னுக்கு மேலேயே கொடுக்கல. ஆனா 6வது ஓவர் வீச வந்த நந்தினி சர்மா என்னதான் விக்கெட் எடுத்தாலும் 16 ரன்னை விட்டு கொடுத்து இந்த இடத்துல 59 ரன்னா மாத்தி இருக்காங்க. ஆக மொத்தம் ஆட்டத்தினுடைய போக்கையே மாத்தினது நந்தினி சர்மா தான். ஜெமிமா மிகப்பெரிய நம்பிக்கையை வைக்கிறாங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 4 டிஃபரெண்ட் பவுலரை எடுத்துட்டு வராங்க. எந்த பவுலரை எடுத்துட்டு வந்தாலும் இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க முடியாம திணறி போகி 24 பாலுக்கு 32 ரன்னை கொடுக்குறாங்க. ஒருத்தர் அதிரடியா விளையாடினாலே என்ன பண்றதுன்னு புரியாது. 2 பேருமே அதிரடியா விளையாடினா ஜெமிமா என்ன பண்ணுவாங்க? ஷபாலி வர்மாவை டிஃபரெண்டா எடுத்துட்டு வந்து பார்த்தாங்க, வேலை ஆகல. ஆர்சிபின்ற சவுண்ட் மட்டும் தான் கிரவுண்ட் முழுக்க கேக்குது. 10 ஓவருக்கு டெல்லி அணி 94க்கு 2 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல ஆர்சிபி அணி 10 ஓவருக்கு 100 ரன் அடிச்சு ஒரு விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருக்காங்க. ஸ்ரீசரணி வீசின 11வது ஓவர்ல ஜார்ஜியாவால் 50 அடிச்சாங்க. ராணா வீசின 12வது ஓவர்ல ஸ்மிருதி மந்தனா 50 அடிச்சாங்க. 50 அடிச்சது மட்டும் இல்லாம அதே ஓவர்ல 3 பவுண்டரி அடிச்சு டெல்லி பவுலர்களுக்கு மனப்பதட்டத்தை கொடுத்துட்டாங்க. 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 30 பாலுக்கு 62 ரன் அடிச்சு 162க்கு ஒரு விக்கெட்டை இழந்து வெற்றி படிக்கட்ட ஆல்ரெடி ஏறி வந்துட்டாங்க. 30 பாலுக்கு 42 மட்டும் தான் அடிக்கணும் ஆர்சிபி அணி. இப்போ மேட்சோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஆர்சிபி அணி எந்த ஓவருக்குள்ளார மேட்ச் முடிக்கும், அப்படி இல்ல இந்த 2 பேர்ல யார் செஞ்சுரி அடிப்பா, இல்ல 2 பேருமே செஞ்சுரி அடிப்பாங்களா, இல்ல விக்கெட் விழுந்துருவாங்களா. ஆனா டெல்லி அணி ஜெயிப்பாங்கன்ற எண்ணம் மட்டும் யாருக்குமே கிடையாது. 15 ஓவருக்கு 162 அடிச்சாச்சு, 30 பாலுக்கு 42 தானே அடிக்கணும், பொறுமையா விளையாடலாம்னு சொல்லிட்டு ஆட்டத்தினுடைய போக்கையே மாத்திட்டாங்க. அதாவது இது வரைக்கும் ஸ்டைலா அவங்களுடைய இயல்புல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சடனா நாங்க சிங்கிள் ரொட்டேட் பண்றோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 10க்கு மேல போய்கிட்டு இருந்த ரன் ரேட்டை 5க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. மின்னுமணி வீசின 17வது ஓவர்ல ஸ்மிருதி மந்தனாவோட 92 பாலுக்கு 122 பார்ட்னர்ஷிப் அடிச்சு இன்னொரு பக்கம் தனிப்பட்ட முறையில 59 பாலுக்கு 79 ரன் அடிச்சு 14 4 வேற அடிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஜார்ஜியாவால், அதாவது ஆர்சிபிக்கு வாளா இருந்தவங்க காலி ஆகிட்டாங்க. பெருசா டெல்லியினுடைய ரசிகர்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்ல டெல்லி அணி ஜெயிக்கும்னு. ஆனா இந்த இடத்துல நந்தினி சர்மா ரிச்சா கோஷோட விக்கெட்டை எடுத்து கொஞ்சமா நம்பிக்கை கொடுத்தாங்க. அதாவது 12 பாலுக்கு 18 அடிக்கணும். களத்துல இருக்கிறது நதின் டி கிளர்க்கும் இன்னொரு பக்கம் ஸ்மிருதி மந்தனாவும். நதின் டி கிளர்க் 4 அடிச்சு சிங்கிளை தூக்கி மந்தனா கிட்ட கொடுத்தா மந்தனா மந்தமா விளையாடி போல்ட் ஆகி 87 ரன்ல அவங்கள வெளியேத்தினாங்க. பாம்பு செத்து போகலடா, உயிரோட தான் இருக்குதுன்னு டிசி பக்கமா பார்வையை திருப்பினாங்க சின்னல ஹென்றி. 6 பாலுக்கு 10 அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல ராதா யாதவ் தான் இருக்கிறாங்க. யார்கிட்ட ஓவர் கொடுக்கறதுன்னு தெரியாம ஜெமிமா முழிக்கிறாங்க. ஷபாலி வர்மா கிட்ட கொடுக்கலாமா, இல்ல ஸ்னேரானா கிட்ட கொடுக்கலாமா? ஸ்மிருதி மந்தனா வேற அந்த இடத்துல போல்ட் ஆகிட்டாங்க. கண்டிப்பா ஸ்னேரானா கிட்ட தான் போவாங்க. அப்படி போகும்போது அவங்க 4 பால்ல ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. 2 பவுண்டரியோட 2 பாலை மிச்சம் வச்சு 6 விக்கெட் வித்தியாசத்துல ஆர்சிபி அணி கோப்பையை தூக்கிட்டாங்க. டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் அந்த தரப்புல இருந்து பவுலர்கள் யாருமே சரியா வீசலன்றதான் உண்மை. ஒரே ஒரு பவுலர் லாரன் பெல் மாதிரி வீசி இருந்தா கண்டிப்பா ஆட்டத்தினுடைய போக்கே மாறி இருக்கும். கடைசி நேரத்துல செத்து போன பாம்பு எழுந்து வந்த மாதிரி 2 ஓவர்ல ஆட்டத்தையே கலக்கி விட்டுட்டாங்க. அது வரைக்கும் உயிர் டிசி பக்கம் இல்ல, ஆர்சிபி பக்கம் தான் இருக்குதுன்னு ஆல்ரெடி நிரூபிச்சுட்டாங்க. ஆல்ரெடி உமன்ஸ் டீம் ஒரு ஆர்சிபி கோப்பையை வென்றிருந்தாங்க, மென்ஸும் ஒரு ஆர்சிபி கோப்பையை வென்றிருந்தாங்க. இப்ப ஹாட்ரிக் முறையா உமன்ஸா இருந்தாலும் சரி மென்ஸா இருந்தாலும் சரி ஆர்சிபி டீம்ன்ற முறையில 3வது முறையா கோப்பையை அடிச்சிருக்காங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.